ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டெல்சிம் சிமுலேஷன் வெப்சைட்டில் நம்ம எப்படி பேமெண்ட் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மளோட அந்த டெல்சிம் வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, அங்கே அந்த ட்ரெய்னர் கிட்டோட இன்டர்ஃபேஸில் ஏதாவது ஒரு ஐசி பேஸில் நீங்கள் ஆட் ஐசி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஐசி பேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு நமக்கு தேவையான அந்த ப்ரீ டிஃபைன்டு, அதாவது அவங்களா கொடுக்குற சில ஐசி லிஸ்ட்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த வரிசையில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கெட் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவ் திஸ் வெப்சைட் அப்படின்னு கேட்கும், லீவ் திஸ் சைட் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு நமக்கு நேவிகேட் ஆகும். இந்த பேஜ் நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த டெல்சிமோட ஒரு ஓவரால் இன்ட்ரோ வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். இந்த பை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ண போகிறோம். இந்த 129 ருபீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பே பண்ணி இந்த 129 ருபீஸ் பே பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது இந்த வெப்சைட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். பை நவ் கிளிக் பண்ணுவோம். பை நவ் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. இந்த இன்டர்ஃபேஸில் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, நமக்கு ப்ரைஸ் 129 ருபீஸு. ஓகேங்களா, ரைட். இப்போது அப்ளை ப்ரொமோ கோடு எதனா இருக்குதான்னு கேட்குது. நமக்கு அது மாதிரி எதுவும் ப்ரொமோ கோடில் நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 129 ருபீஸை நம்ம அப்படியே நம்ம கொடுத்து நம்ம பை பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு 180 டேஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்ற டேட்டையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா, சண்டே ஜூன் 23, 2024 நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம பே பண்ணலாம். ஓகேங்களா, ப்ரொசீட் செக் அவுட் டு செக் அவுட் அப்படின்றத கொடுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இங்கே தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே யூபிஐ அப்படின்ற மோடில் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ யூபிஐ கொடுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி கேட்குது. கீழே பார்த்திங்கன்னா என்டர் த மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது. அதில் கொடுத்தீங்க அப்படின்னா நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ப்ரொசீட் கொடுத்துன்னா அதுவே செக் அவுட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஓப்பன் கூகுள் பே ஆப் டு கம்ப்ளீட் த பேமெண்ட் ஆஃப் 129 பேஜ் எக்ஸ்பைரிஸ் இன் 7 minutes 50 seconds அப்படின்னு சொல்லுது. நம்ம கூகுள் பே நம்ம மொபைலில் கூகுள் பே ஓப்பன் பண்ணி நான் இப்போ பே பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆகும். டெல்சிம்லேருந்து எனக்கு பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்குது. ஓகேங்களா, பே 129 ருபீஸ் அப்படின்னு கேட்குது. நான் கொடுக்க போகிறேன். சென்ட் 129 ருபீஸ் டு டெல்சிம் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குது. நான் பே கொடுத்ததும் இங்கே எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் பே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி பேமெண்ட்டும் போயிடுச்சு. எனக்கு பேமெண்ட் முடிச்சதும் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, கீழே லெட்ஸ் என்ஜாய் த ப்ரீமியம் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேமெண்ட் முடிச்சதும் இதை என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நமக்கு யூஸ் ஆகும். என்றைக்கு முடியுது அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலாக இருக்கும். இதில் ஆர்டர் நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா, உங்களோட அந்த ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இதில் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ லெட்ஸ் என்ஜாய் த ப்ரீமியம் ஆக்சஸ்னால் அதை கொடுப்போம். நமக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வெப்சைட்டில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஆட் ஐசின்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ப்ரீமியம் ஐசி அப்படின்ற அந்த ப்ரீமியம் மோட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்காது. நமக்கு இந்த மாதிரியான எல்லா விதமான ஐசிஸ்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆக்சஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ரைட்டு. ஓகே, நம்ம வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் கூட நம்ம இதில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜிலிருந்து ஓகேங்களா, நமக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று பாட்டம் ஆஃப் த வெப்சைட்டில் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா, அடுத்த டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா, நமக்கு ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் நமக்கு இங்கே இருக்கும். இந்த பிடிஎஃப் மெட்டீரியலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
இங்கே என்னென்ன ஐசிஸ்லாம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணாங்க, யாருக்காக க்ரியேட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணாங்க, ஓகேங்களா, எப்படி வந்து நம்ம இதில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றின டீட்டெயிலாம் வந்து நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து நேவிகேட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். ஓகே, 30+ ஐசிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த 30+ ஐசிஸோட டேட்டா ஷீட்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீச்சர் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ அப்படின்றத பற்றியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த 30+ ஐசிஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அவர் யூனிவர்சிட்டி சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஈஸியாக வந்து நம்ம எப்படி நம்ம டிஜிட்டல் ட்ரைனிங் கிட்ட நம்ம வந்து வெல் எக்ஸ்பர்டைஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மோடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் சிமுலேட்டர்லையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபெமிலியராக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த ஐசிஸ் அவைலபிள் ஃபார் சிமுலேஷன். ஓகேங்களா. ஓவராலாக வந்து அவங்க வந்து ஒரு 30+ ஐசிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 30+ ஐசிஸ் வச்சுக்கிட்டே நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான ஓரளவுக்கு ஒரு நம்மளோட ஸ்டடீஸ்க்கு தேவையான எல்லா சர்க்யூட்ஸையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிசைன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அகாடமிக் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த இந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான 30+ ஐசிஸோட கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான சர்க்யூட்ஸ் எல்லாம் வந்து அகாடமிக்கில் வரக்கூடிய சர்க்யூட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். அதாவது அதோட இன்புட் அவுட்புட் சீக்வன்சஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணிட்டு இதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து எல்லா எக்ஸசைஸையும் இவங்க கொடுக்குற அந்த 70+ எக்ஸசைஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இனிமேல் ஒன்று ஒன்றா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகாடமிக்ஸில் வர சர்க்யூட்ஸை இங்கே இருக்கக்கூடிய அந்த 30+ ஐசிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மேனுவலாக டிசைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் வந்து இந்த விர்ச்சுவல் சிமுலேட்டர் கூட நம்ம இன்னும் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 30+ ஐசிசி யூஸ் பண்ணி நம்ம எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் அப் லெவல் சர்க்யூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ஐசிசி யூஸ் பண்ணி நம்ம மற்ற சர்க்யூட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். as well as வந்து நம்ம அகாடமிக்குள்ளே வரக்கூடிய சர்க்யூட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்டடி பர்பஸ்க்காக எப்படி வந்து முதல்ல டிசைன் பண்ணி அதனோட அவுட்புட்ஸு அதனோட ஒர்க்கிங் மெத்தட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணி ஜஸ்ட் வந்து 129 ருபீஸ் தான். நீங்களும் பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணி ஒரு 180 டேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ட்ரெயினில் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டிபிசிஓ சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்மளோட டிபிஎஸ்டி சப்ஜெக்ட்ஸ்க்கும் as well as வந்து அதர் ஈஸி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, விர்ச்சுவலாக ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா. ஓகே.